எந்த தம்பியோட உயிரை காப்பாத்த என் கற்ப மேல பேசி அட்வான்ஸ் வாங்கினேனோ அந்த தம்பி என்ன விட்டு போயிட்டா. என் கற்பம் என்ன விட்டு போயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் சார், அன்னைக்கு இந்த புரோக்கர் மூலமா நான் விக்கி கிட்ட வராம நேரா உங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தா என் குடும்பத்தை நீங்க காப்பாத்திருப்பீங்களா? கெட்டவளை கைது செய்யறதுக்கு சட்டம் இருக்குதே தவிர அந்த சட்டத்தால பட்னியை போக்க முடியுமா? நோயை குணப்படுத்த முடியுமா? மானத்தை விட பசி பெருசான்னு கேட்டீங்களே, இப்ப சொல்லுங்க, பசியை விட மானம் பெருசா? வயிற்றுக்கு சோறு போட வழிய காணும், வாய் கிழிய பேசுறீங்களே. மானம் கற்பு மண்ணாங்கட்டி. I am sorry. Extremely sorry. நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக உங்க சரீரத்தை வித்து சம்பாதிக்கிறீங்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. தப்பு சார். எந்த பொண்ணுமே விரும்பி வேசி ஆகுறது இல்லை. விதி எவ்வளவு அப்படி ஆக்கிடுது. எங்க மாதிரி பொண்ணுங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு கண்ணீர் கதை இருக்கு. கவலைப்படாதீங்க. அபலைகள் இல்லத்துல நீங்க எல்லாரும் தங்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றி சார். ஜனா கொலை செய்யப்பட்டதுக்கு என்ன காரணம்? விக்கிக்கும் ஜனாவுக்கும் விரோதம் உண்டா? தெரியாது சார். விக்கிக்கு வேற ஏதாவது அட்ரஸ் இருக்கா? அது உங்க யாருக்கா தெரியுமா? எங்க அட்ரஸ் எங்களுக்கு தெரியாது சார். ஒருவேளை அவன் பீச் ரெஸ்டாரண்ட்ல இருந்தாலும் இருக்கலாம். 2-3 தடவை என்ன அங்க கூட்டிட்டு போயிருக்கான். பீச் ரெஸ்டாரண்டா? அது கோனர் மிஸ்டர் துரைராஜ் இல்ல? மிஸ்டர் துரைராஜ். இந்த பிம்பு கூட்டத்துக்கே அவன் தான் தலைவன். ஐயோ, இந்த நாட்டுல எதுக்கு தான் தலைவன் இல்ல? எஸ், தேங்க்யூ. அந்த விக்கி, துரைராஜ், ஜெயபிரகாஷ் 3 பேரும் பீச் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறதா சிஐடி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கம் ஆன், லெட்ஸ் கோ. ஜனா நமக்கெல்லாம் ஒரு நல்ல கஸ்டமர். பாவம் அநியாயமா போயிட்டார். இனிமே அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். விக்கி, ஜனா கொலை சம்பந்தமா போலீஸ் உன்னை தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. நீ ஜாக்கிரதையாரு. போலீஸா? ஐ டோன்ட் கேர்.
தப்பி ஓடிட்டானுங்களா? ஏய், எங்க போயிடுவானுங்க? விட மாட்டேன். வாங்கடா, வாங்கடா. பிடிக்காம மட்டும் விட போறதில்லடா. என்னய்யா கண்ணையா, எப்படியா? டக்கரியா சரியா? இஸ்காலி, ஆ? நீ சங்கீதத்துல மட்டுமல்ல ஆ. சண்டையில சகலகலாவல்லி தான். தேங்க்யூ. ஆமா, ஆ. உனக்கு யாரு வாத்தியாரு? சகல கலா வல்லவன் அது கமலஹாசன்ல. அவரேதான். அவரைத்தான் நான் வச்சிருக்கேன். என்னது, அவரை நீ வச்சிருக்கியா? ஆமா ஐயா, என் இதயத்துல குருவா வச்சிருக்கேன்யா. அதான பார்த்தேன். பாயிண்ட் பாயிண்ட். யோ, ஆ? விட்டுட்டு போட போறாங்க. ஜீப் புறப்படுது, வாயா. பீச் ரெஸ்டாரண்டில் போலீஸ் வேட்டை. சிலர் கைது. பிரபல பிம் கூட்ட தலைவன் துரைராஜ், ஜெயபிரகாஷ், பொள்ளாச்சி மச்சான் என்கிற விக்கி ஆகிய மூவரும் தப்பிவிட்டனர். விக்கி எஸ், இன்ஸ்பெக்டர் ராஜா ஹியர். வணக்கம் சார், நான் டான்சர் ராக்கி பேசுறேன். என்னுடைய அட்ரஸ் நம்பர் 15 பாட்ஷா தெரு, ட்ரிப்ளிகேன், பானுச்சந்திரா வீடு. சார், நீங்க தேடிட்டு இருக்கிற விக்கி இன்னைக்கு ராத்திரி இங்க வரப்போறேன் சார். என்ன, விக்கி அங்க வர போறானா? அவனை உனக்கு எப்படி தெரியும்? அவன் ஒரு டான்ஸ் பைத்தியம். அடிக்கடி இங்க வந்து எனக்கு தொந்தரவு கொடுப்பான். அவனை பிடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன் சார். அரே லடுக்கி, கவுன் கூட போன் மேல நீ பேசுறான். அது வந்து பாலக்காட்டுல இருந்து பெரிய லட்சாதிபதி வந்திருக்காரு. அவருக்கு என் டான்ஸ் பார்க்கணுமா? லட்சாதிபதி? அச்சா அச்சா, படே வவ்வால் மீனு நம்பள் பிடிக்கிறான். அவனுக்கு உன்னை பிடிச்சா லட்ச லட்சமா கொடுப்பான். இங்கே குண்டா. ஹலோ படே சாப், நம்பள் பானு சந்திரா பேசுறான். நமஸ்தே நமஸ்தே. நம்பள் பம்பை மேலிருந்து வந்திருக்கான். நிம்பள் மல்பார் மேலிருந்து வந்திருக்கான். நம்பளுக்கு மலையாளம் நஹி மாலும், நிம்பளுக்கு ஹிந்தி மாலும். மாலும் மாலும், தோடா தோடா மாலும். விக்கி விஷயம். சாப், இன்னைக்கு ராத்திரி நம்ம ஓட் மேலே நம்பள் புண்ணு ஆடுறான். நிம்பள் வரா? கச்சடா கூட்டம் நஹி, अच्छा ஆளுங்கோ. குஞ்சு பேர் தான் வரான். आप आएगा ना? आएंगे आएंगे, जरूर आएंगे, அவசியம் ஆயேங்கே. வலி, சார். நீ அந்த டான்சர் ராக்கியை சந்திச்சு நாம அங்க வரப்போறத பத்தி கலந்து பேசிக்க. எஸ் சார். டான்ஸ் பார்க்க வந்த இடத்துல ரிவால்வர் எதுக்கு? உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு. அரெஸ்ட் பண்றதுக்கா? நீங்க யாரு? உன் மாமியார் வீட்டாருங்க. புரியல? போலீஸ் மச்சான். போலீஸா? ஐயோ, எஸ்கே வள்ளி, நீ இவனுக்கு விளங்க மாட்ட. விக்கி, உனக்கு ஏன் பொள்ளாச்சி மச்சான் பேர் வந்துச்சு? அது எனக்கு ஒரு பட்ட பேர் சார். கெட்ட கேட்டுக்கு பட்ட பேரு வேற. ஜனவ நீ தானே கொலை செஞ்ச? சார், நான் பொம்பளை பொறுக்கி தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா குத்துக்கொலையில நமக்கு ஒத்து வராது சார். பின்ன எதுக்காக இந்த கத்தி வச்சிருக்க? பொண்ணுகளை சும்மா ஆய்வு மிரட்டத்தான் சார். உண்மையிலே நான் குலகாரம் இல்லை சார். எங்க அம்மா மேல ஆணையா சொல்றேன். உனக்கு அம்மா கூட இருக்காங்களா? அம்மா இல்லாம எப்படிங்க? அதுல குறைச்சல் இல்ல. ஒரு அம்மா வயித்துல நீ பிறந்தது உண்மைன்னா பொண்ணுங்களை வச்சு பொழப்பு நடத்துவியா? என்னங்க செய்யறது, வயிற்று பொழப்பு. உன் வயிற்று பழப்புக்கு ஏன் வயிற்றுச்சல ஏன் குட்டிக்கிற? வாய முழுடி காட்டி கொடுத்த கழுத. சரிதான், நிறுத்துடா. இந்த கித்தாப்பும் மத்தாப்பும் வேற இடத்துல வச்சுக்க. இது போலீஸ் ஸ்டேஷன். பட்டைய கிளப்பிடுவாங்க, ஜாக்கிரதை. சார், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஓகே. ஆனா இவ என்ன இன்சல்ட் பண்றத பொறுத்துக்க மாட்டேன். நான் இல்லைன்னா இவளுக்கு ஒரு ரூபாய் சோறு கூட கிடைக்காது. நான் இல்லைன்னா உனக்கு ஒரு துண்டு பீடி கூட கிடைக்காது. பொறுக்கி பொறுக்கி. பாத்தீங்களா சார்? பரவாயில்ல, இருக்கட்டும். ஏன்பா விக்கி, விக்க வாங்க வீடு நிலம் தோப்பு துறவு லேவாதேவி இப்படி நாட்டுல எவ்வளவோ இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு போயும் பொண்ணுங்களுக்கு தானா நீ புரோக்கர் வேலை பார்க்கணும்? அடப்பாவி, இதுல தானே மானகட்டு போய் வலிய வந்து ஏன் காலில் விழுகுதுங்க. முட்டாள், அவங்க கெட்டு போனதுக்கு யார் காரணம்? இந்த மாதிரி சமூக துரோகிங்க தான். சமூகத்தை சுத்தப்படுத்தணும்னா முதல்ல இந்த மாதிரி துரோகி பசங்களை தூக்கல போடணும். வீட்டுல சாப்பாடு சரியில்லைன்னா ஹோட்டலுக்கு போறது இல்லையா?
அது மாதிரிதானே இதுவும். இதுல என்னங்க தப்பு? ஷட் அப் யூ ஸ்கவுண்டரல். வெக்கங்கட்ட வேலைக்கு விளக்கம் வேறயா? இவனை லாக்கப்ல தள்ளுங்க. சார் அர்ச்சனா அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டீ வேணுமான்னு கேப்பீங்க. அதனால இப்பவே ஆர்டர் கொடுத்துறேன். முட்டையோட ஒரு முழு பிளேட் சிக்கன் பிரியாணியும் மட்டன் குருமாவும் ஸ்பெஷல் மசாலா டீயும் வரவழைச்சிருங்க. அப்பதான் இந்த உடம்பு தாங்கும். வீடா போடா. நான் வரேன் சார். ராக்கி, இப்போ நீ எங்க போற? சித்தாள் வேலை செஞ்சாவது என் வயித்தை கழுவிக்குவனே தவிர இனிமே அந்த நரகத்துல போய் விழமாட்டேன். இது சத்தியம். சந்தோஷம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ உதவி செய்திருக்க. உனக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்ன கல்யாணம் பண்ணிக்க எந்த ஆம்பளையும் முன் வர மாட்டேன். நோனோ, அப்படி சொல்லாத. உனக்கு வாழ்வு கொடுக்க யாராவது ஒருத்தன் வருவான். எஸ், பார்க்கலாம். இதோ கூப்பிடுறேன். ராதா, உனக்கு ஃபோன். யாரு? வேற யாரு? ஓ ஹீரோ தான். பேசு. ஹலோ, நான் ராதா பேசுறேன். இன்னைக்கு வர முடியாது. நாளைக்கு பிரஸ்ல நிறைய வேலை இருக்கு. நாளைக்கு லீவு தான். முடிஞ்சா வரேன். ஓகே, பாய். ராதா, உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பழைய ஞாபகம் வருது. அப்ப நாம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். ஆமா, ஆனா இப்போ ஏன் இப்ப மட்டும் என்ன? ஒண்ணும் இல்ல. நம்ம 2 பேருக்குமே பொறுப்பு அதிகமாயிடுச்சு. நான் எடிட்டருக்கு ரிப்போர்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்க உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. அது என்னமோ உண்மைதான். ரிப்போர்ட்ஸ்னு சொன்னது ஞாபகம் வருது. போன வாரம் ரெயின்போ ஹோட்டல் லிஃப்ட்ல ஒரு கொலை நடந்துச்சே. நீ கூட அதை பத்தி பத்திரிக்கையில விரிவா எழுதியிருந்தியே. ஆமா. அந்த கேஸ் சம்பந்தமா விக்கிங்கிற ஒரு பிம்பை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்கேன். அவனை காட்டி கொடுத்தவ ஒரு டான்சர். சந்தர்ப்ப வசத்தால பிம்புங்க கையில சிக்கி கெட்டு போனவ. அவளுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். முறைப்படி தன்னை கட்டிக்க எவனுமே வரமாட்டான்னு அவ சொல்ற. யாராவது ஒருத்தன் வருவான்னு நான் சொல்றேன். நீ என்ன சொல்ற? வரமாட்டா. அப்படியே அவளை கட்டிக்கிட்டாலும் 1 வாரமோ 1 மாசமோ அவனோட ஆசை அடங்குனதும் பழச ஞாபகப்படுத்தி அவளை கொடுமைப்படுத்துவா. என்ன கேட்டா, புதிய நரகத்துல போய் விழறத விட பழைய நரகமே மேல். அப்படின்னா ஆம்பளைங்க எல்லாருமே கெட்டவங்கங்கிறியா? ரொம்ப பேர் அப்படித்தான். நான் கூடவா? No. பேர் அதான் நான் பார்க்க கூடாதா? லேடிஸ் பேக் எல்லாம் திறந்து பார்க்க கூடாது. அதுக்குள்ள என்னென்னமோ இருக்கும். ஓகே ஓகே. ராதா, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த பிம்புங்க கொலை செய்யப்படுறதுக்கு ஆதரவா நீ பத்திரிக்கையில் எழுதுறியே. ஆமா, அதுக்கு இப்ப என்ன? அவங்க எல்லாத்துக்குமே துணிஞ்சவங்க. அதனால உனக்கு ஆபத்து வரும். ஜாக்கிரதை. நான் உங்களுக்கு ஒரு சின்ன சைக்காலஜி சொல்றேன். குற்றவாளிங்க உடம்புல பலசாலியாவும் உள்ளத்துல கோழைங்களாவும் இருப்பாங்க. நிரபராதிங்க உடம்புல வலிவில்லைனாலும் உள்ளத்துல ஒரு துணிச்சல் உள்ளவங்களா இருப்பாங்க. அந்த துணிச்சல் எனக்கும் இருக்கு. வாங்க போலாம். சார் சரி சரி, நீங்க எங்க இந்த பக்கம்? சார், இந்த பார்க்ல கரும்பு ஜூஸ் விக்கிற கண்ணாயிரத்துக்கும் கடலை விக்கிற கந்தனுக்கும் கை கலப்பு. இந்த கடலை விக்கிறவனோட கைய கரும்போட சேர்த்து வச்சு ஜூஸ் புழிஞ்சிட்டா அந்த கண்ணாயிரம். அது சம்பந்தமான கேஸுக்கு தான் என்கொயரி பண்றதுக்கு சாரை கூட்டிட்டு வந்தேன். எஸ் எஸ் மிஸ்டர் பாலன், திஸ் இஸ் மிஸ் ராதா, த ஃபேமஸ் ரிப்போர்ட்டர் ஆஃப் சமுதாயம். ராதா இஸ் மிஸ்டர் பாலன், எஸ்ஐ. ஹலோ சார், நான் இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆமா சார், நானும் பார்த்துருக்கேன். எங்க? உங்க கண்ணுக்குள்ள. பெரிய கவி இவரு. கவியா ஆக வேண்டியவன் தான் சார். கால கொடுமையினாலே கான்ஸ்டபிள் ஆயிட்டேன். தட்ஸ் ஆல். மிஸ்டர் பாலன், ராதா என் வருங்கால மனைவி. ஓ, மை அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நானும் அட்வான்ஸ் சார். உனக்கும் தேங்க்யூ. எடுத்த சார், லோகம் மாறிடுத்து, காலம் மாறிடுத்து, மனுஷாலும் மாறிவிட்டா. கோயில்களை பத்தி பத்திரிகையில எழுதின யாராவது படிப்பாளா? நீங்க படிப்பேளா? கொலைகளை பத்தி எழுதினா ஜனங்க விழுந்து விழுந்து படிக்கிறா. உண்மைதான். அதுல இந்த பிம்புங்க கொலையை பத்தி ராதா எழுதுறத படிக்கும் போது எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுது. கொலை பண்ணோம்னா சார்,
நீங்க சொல்றது 100% உண்மை சார். ராதா எழுதுறத படிக்கிறப்போ எனக்கே அது இல்லாமலே ஒரு கிக் வருது. ஐ see. To be frank with you, நம்ம ராதா பத்திரிகை எழுத ஆரம்பிச்சதுல இருந்து பத்திரிகையோட சேல்ஸ் அமக்கலமா ஓஹோன்னு இன்க்ரீஸ் ஆயிட்டே போறது சார். என்னோட இன்கிரிமெண்ட் பத்தி கவனிச்சா கொஞ்சம் தேவையில்ல. கவனிப்பா. சரி. ராதா, இன்னைக்கு ராத்திரி கிரீன் ஹில்ஸ் ஹோட்டல்ல ஷைலஜாங்கிற கேபரே டான்சரோட ப்ரோக்ராம் இருக்கு. அவளை நீ பேட்டி கண்டினா ஏதாவது வித்தியாசமான விஷயங்கள் கிடைக்கும். கண்டிப்பா போறேன் சார். அப்புறம் என்ன, வித்தியாசமா எழுதுறதுக்கு நம்ம ராதாக்கு சொல்லியா கொடுக்கணும். அம்மா, உங்ககிட்ட எழுத்து திறமை இருக்கு, பிரிண்ட் பண்றதுக்கு சார் இருக்கார், வாசிக்கிறதுக்கு ஜனங்க இருக்க, எல்லாத்தையும் பார்த்து ரசிக்க நான் இருக்கேன். தூள் கலப்பு.